வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தஹி சிக்கன், கர்ட் சிக்கன் சொல்லலாம், இல்லை வந்துட்டு நம்ம சிக்கன் கறின்னு கூட சொல்லலாம். இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு நமக்கு ஆயில், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், தயிர், இதுதான் நமக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போ நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு இதில் நான் பூண்டு கொஞ்சம் எடுத்துட்டேன். அதையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நீங்கள் தனியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆனியனையும் நம்ம கார்லிக்கையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கர்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பூண்டு இருந்தால் போதும் நமக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வச்சுட்டேன். இதில் வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாத்தையுமே நம்ம அளந்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1/2 kgக்கு நீங்கள் ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு என் குழந்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இஞ்சி மட்டும் தனியாக பேஸ்ட் பண்ணது அதை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு ஒரு அரை ஸ்பூன். அப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். நீங்கள் வதக்கும் போது தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் கர்ட் போட்டுக்கிறேன். கர்ட் நான் ஒரு 50 கிராம் இப்போ எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது எனக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மிக்ஸ் பண்ணுது. ஸோ இது நான் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் பெருசாக எடுத்திருக்கேன். காரம் வேணுங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சுக்கலாம். தஹி சிக்கன்னா நார்மலாக கர்டு அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு காரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு தான் இதை மிக்ஸ் பண்ணி தரா. ஃபுல்லாக நீங்கள் அதோட கிரேவி ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வெளியவே நீங்கள் ஒரு 1/2 an hour நீங்கள் ஊற வைக்கலாம். ஊற வச்சிங்கன்னா அந்த கர்டோட அந்த சிக்கன் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஊற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக ஆகும். இது இப்போ ஒரு 1/2 an hour ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே அந்த கடாயை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம். வைக்கும்போது நீங்கள் அந்த தயிர் ஊற்றின இல்லையா, அதில் ஒரு 50 கிராம் நீங்கள் தண்ணி அளந்து நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. இது ஒரு சிம்பிள் சிக்கன் ரெசிபி. உங்களுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகுது, எதுவுமே பண்ண முடியல, ஆனால் நான்வெஜ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருக்கும்போது இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபியாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.
இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த கர்டு, எண்ணெய் எல்லாமே வந்து அந்த சிக்கனோட அப்சர்வ் ஆகி இப்போ நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரையாக செஞ்சோம். நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போது கூட நீங்கள் எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை சப்பாத்திக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்களுக்கு நாங்கள் ரசம் வச்சுட்டு இது சைட் டிஷ்ஷாக நாங்கள் செஞ்சதுனால எங்களுக்கு இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. நாங்கள் அதனால் இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டு இறக்க போகிற டைமில் நீங்கள் கருவேப்பிலை போட்டு அந்த மசாலாலே வதக்கிடுங்க. அவ்வளோதான், இந்த சிக்கன் கறி ரெடி.